ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் திரும்ப ஒரு வீடியோ. என்னென்னா உப்பு பார்த்துக்கணும், இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. உப்பு கறிக்கணும், காரம் ரொம்ப காரமாக இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன் அதுக்கு பதிலாக போய் எங்கள் அப்பாவை திட்ட போறியா? மூடி வைக்க போகிறோம். சாப்பாடு கொதி வந்துடுத்து. இதுக்கப்புறம் வந்து விட்டு கிண்டக்கூடாது. அடி பிடிச்சிருக்கா இல்லையான்றது இப்படி தான் செக் பண்ணணும். அடி எதுவும் பிடிக்கல. ஓகே, ஓகே. ஆல்மோஸ்ட் சாப்பாடு வந்து ஓரளவுக்கு பதமாக இருக்குது. இன்னும் தண்ணி இவ்வளோ இருக்குது. இந்த தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு தான் இருக்குது. ஓகே, நான் சொன்னேன்ல பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனையும் மறுபடியும் கறியெல்லாம் வந்து ஒரு பக்கமாக எடுத்து விடணும். இந்த கறி தான் எனக்கு பிரச்சனை. கறி சீக்கிரம் உடஞ்சிரும். கறி வெந்துருச்சு. இப்போ ஒரு டைம் நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுனா டேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் திரும்பவும் நீங்கள் உப்பு காரம் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு லெமனையும் தயிரையும் சேர்ப்பாங்க. ஐ மீன் லெமன் சேர்ப்பாங்க. நான் வந்து லெமன் முன்னாடியே சேர்த்துருவேன். எனக்கு லெமன் ஸ்மெல் பிடிக்காது. உங்களுக்கு லெமன் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா லெமனோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு சிலர் வந்து கீயும் சேர்ப்பாங்க. கீ இப்போ சேர்க்கக்கூடாது. ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த ஸ்டேஜில் கீ சேர்க்கக்கூடாது. சாப்பாடு அடுப்பையே ஆஃப் பண்ணதுக்கப்புறமா, தம் முடிச்சதுக்கப்புறமா தான் கீ லைட்டாக சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு அப்படியே மூடிடணும். இப்போ மறுபடியும் மூடி வச்சுருவோம். சாப்பாடு கிளறி வச்சு நான் சொன்னேன்ல இருங்க, பொசிஷனில் வச்சுக்கிறேன். ஓகே, என் டேஸாவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் அடி பிடிக்கும், வேற எங்கேயும் பிடிக்காது. அதனால் கரெக்டாக நான் அதில் மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸை பொறுத்த மாதிரி தான் அது பிடிக்கும் அடி, ஓகேவா? ஏன்னா அது வந்துட்டு அப்படி தான். ஒரு டேஸாக ரவுண்டாக சுற்றி பிடிக்கும், ஒரு டேஸாக வந்து சுற்றி பிடிக்காது, ரவுண்ட் மட்டும் பிடிக்கும். இது வந்து கரெக்டாக அந்த பர்னரோட ரவுண்ட் மட்டும் அடி பிடிக்கும். பார்த்தீங்களா, கறி எல்லாம் மேலேயே இருக்குது, எந்த கறியும் கீழே இல்லை. பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் இப்போ மேலே தான் இருக்குது ஆக்சுவலி. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஆவி அடிக்கிறதுனால நல்லா பிளர் ஆகிட்டே இருக்கு. இந்த போசி நிறையா அரை டப்பா தண்ணி பிடிச்சி அப்படியே மேலே வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுதான் தம்மு, வேறு ஒன்றும் இல்லை. பிரியாணி ரெடி. நெய் ஊற்றும் போது எடுக்க மறந்துட்டேன் கைஸ். நெய் ஊற்றுனதை மட்டும் எடுக்கல, அதுக்குள்ளே வீட்டில் பசி. மணி வந்து 2 மணி ஆனதுனால வீட்டில் ஒரே பசி ஜி, அதனால தான். ஆஹா, எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. இங்கே பாருங்க, இப்போ ரிசல்ட் வரும் பாருங்க. இந்த பிரியாணி ரெடி. நெய் ஊற்றும் போது எடுக்க மறந்துட்டேன். இதோட ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரிசல்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஜி ரிசல்ட்டு
நல்லா இருக்குமா பிரியாணி? ஓ மை காட், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும். யூடியூப் ஐடி வந்துட்டு ஈரோட்டுக்காரி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நானும் சாப்பிட போகிறேன். என்னோட லெக் பீஸ் வெயிட்டிங். டடா பாய், see you again. நானே ரிசல்ட் சொல்லிடுறேன். மோசமும் இல்லை, ஏதோ ஒன்று நல்லாயிருக்கு. கறி வேகலையோ? இல்லை, வெந்திருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.